3 விரதங்கள் முருகனுக்கு உகந்த விரதங்கள் என்று பிரதானமாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் ஆகும். இதில் வார விரதம் செவ்வாய்க்கிழமைகளிலும், நட்சத்திர விரதம் கார்த்திகை நட்சத்திரத்திலும், திதி விரதம் சஷ்டி திதியிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சஷ்டி என்றால் 6. பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளிலிருந்து வரும் 6வது நாள் சஷ்டி திதி ஆகும். அமாவாசைக்கு அடுத்ததாக வரும் சஷ்டியை சுக்கில பட்ச சஷ்டி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சஷ்டியை கிருஷ்ண பட்ச சஷ்டி என்றும் கூறப்படுகிறது. 6 முகங்களால் 6 வகையான தொழில்களை செய்யக்கூடிய முருக பெருமானுக்கு 6வதாக வரும் சஷ்டி திதி உரியதாக சொல்லப்படுகிறது. 6 என்ற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது. அவனது திருமுகங்கள் 6. கார்த்திகை மாதர் அறுவரால் வளர்க்கப்பட்டவன். அவனது மந்திரம் 6 எழுத்து நம குமாராய அல்லது சரவண பவ. அவனது இருப்பிடம் அறுபடை வீடுகள். அவனுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம், மகாஸ்கந்த சஷ்டியின் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் ஆறுமுகனுடன் தொடர்புடையன. சஷ்டி என்பது வளர்ப்பிறை அல்லது தேய்பிறையின் 6ஆம் நாள். இதற்கு சஷ்டி திதி என்று பெயர். இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்துக்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவன் குகப்பெருமான். முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிகச்சிறப்புடையது சஷ்டி விரதம். இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியிலிருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது. சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பொருள். சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடி கொள்வான் என்ற பொருளும் உண்டு. முருகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக சஷ்டி கருதப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த திதியில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வேண்டிக்கொண்டால் எப்படிப்பட்ட மனக்குறையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இரு சஷ்டியிலும் விரதம் இருக்கலாம் அல்லது வளர்ப்பிறையில் மட்டும் இருக்கலாம். வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டின் பூஜையறையில் முருகனுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி முருகன் படத்தின் முன்பு ஷட்கோண கோலம் வரைந்து அதன் மீது 2 நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி வழிபடுவது சிறப்பு. அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான தினை மாவு தேன் கலந்து படைக்கலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். காலையோ அல்லது மாலையோ அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கலாம். குழந்தை வரம் பெற, நல்ல வேலை கிடைக்க, வியாபாரம் செழிக்க, நல்ல வரன் அமைய இந்த விரதம் இருக்கலாம். நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் குழந்தை வரம் மட்டுமல்லாமல் அனைத்து வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருள்வார்.